வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யாழினி ஆடியோ சென்னை. இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்ரலிக் பேனலில் எப்படி யூஎஸ்பி போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது பகாரியா யூஎஸ்பி, ஒயிட் டிஸ்பிளே, ஸ்லிம் மாடல். இது ஸ்க்ரூவை கழட்டிட்டு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா அது கழட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கவனமாக பண்ணணும். இல்லைன்னா பேனல் வேஸ்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப கவனமாக அதை கழட்டி ஒட்டணும். அதை கழட்டி தனியாக வச்சுட்டு இப்போ பேனலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அந்த பட்டன்ஸை கரெக்டாக அந்த பட்டன்ஸை உள்ளே போட்டுக்கணும். உள்ளே போட்டு போர்டை கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆக்ஸுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும், யூஎஸ்பி ஹோல்ஸ் இருக்கும். அது கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கணும். மேட்ச் பண்ணிட்டு இந்த பட்டன்ஸ்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதுக்கு 2 ஸ்டெம்பு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெம்பு இது கரெக்டாக இப்போ அதில் ஒட்ட வைக்கணும். இந்த ஸ்டெம்பு, இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த குயிக் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 743. இங்கே லோக்கலில் விற்கிறதெல்லாம் பிராண்டெல்லாம் சரியாக ஒட்டலை. ஆனால் இது லைட்டாக போட்டு ஓட்டினா கச்சுன்னு பிடிச்சிக்கும். இந்த பேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே அந்த ஹோல்ஸ் ஸ்க்ரூ போடுற ஹோல்ஸ் மாற்றி ஒட்டிடக்கூடாது. அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும், திருப்பி எடுக்க முடியாது. அப்புறம் பேனல் வேஸ்ட்டு தான், உடஞ்சி போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இது பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக அதை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த யூஎஸ்பி கரெக்டாக வச்சு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் கூட அந்த பேனல் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி அந்த வால்யூம் கண்ட்ரோலில் உள்ளே பேப்பர் ஒட்டியிருப்பாங்க. அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் பேஸ்ட் பட்டுச்சுன்னா அப்புறம் அசிங்கமாக தெரியும். அதனால் அதில் அந்த பேப்பர்லாம் இதை ஒட்டி முடித்ததுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒரு சைடு ஒட்டியாச்சு. இன்னொரு சைடு ஸ்க்ரூ மேலே வரணும். அதை கவனமாக பார்த்துக்கணும், மாற்றி ஒட்டிடக்கூடாது. லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப ஒட்டினீங்கன்னா அப்படியே பேனல்லாம் வடிஞ்சிடும். அதேமாரி அந்த உள்ளே போகிற மாதிரி பண்ணிடக்கூடாது. ஏன்னா யூஎஸ்பி போர்டு சேர்ந்து ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக தடவணும். அந்த கீழே பாட்டமில் மட்டும் லைட்டாக தடவிக்கிட்டு அப்படியே ஒட்டிடணும். ஆமாம், இல்லைன்னா இப்போ ஃப்ரீயாக வருது பாருங்கள், போஸ்ட் மட்டும் ஒட்டிக்கிச்சு. தெரியாமல் நம்ம அதிகமாக குழு விட்டுட்டோம்னா அப்புறம் அந்த யூஎஸ்பி போர்டு சேர்ந்து பிடிச்சிக்கும். அப்புறம் கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம், உடச்சி தான் எடுக்கணும். இப்போ அந்த பட்டன்ஸ் வெளியே எடுத்துடணும். அந்த பட்டன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்போ நம்ம தாராளமாக 2 பக்கமும் கொஞ்சம் பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பட்டனை எடுக்காமல் அப்ளை பண்ணிடாதீங்க. அந்த பட்டன் சேர்ந்து ஒட்டிக்கும், அப்புறம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் அந்த பட்டன் ஃபங்க்ஷன் ஆகாது. அதனால் கவனமாக அந்த பட்டன்ஸை முதல்ல எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளூவை கொஞ்சம் ரொம்ப விடாதீங்க. லைட்டாக அந்த ஃபுல்லாக சுற்றி விட்டோம்னா நல்லா கச்சுன்னு ஒட்டிக்கும், கலண்டு வரவே வராது. அதனால் பேஸ்ட் அதிகமாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் அதே மாதிரி ஃப்ரண்டில் அந்த பேப்பரை ஒட்டியிருப்பாங்க. அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணாதீங்க. அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த பேஸ்ட் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அப்புறம் அசிங்கமாகிடும். அப்புறம் இந்த கிளாஸ் பேனல் லுக்கு
தெரியாமல் நம்ம கை வச்சிட்டா கூட அசிங்கமாக. அந்த ஃப்ரண்டில் வந்து அந்த பேப்பரை எடுக்கக்கூடாது, எந்த பேப்பரையுமே எடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சுட்டு கடைசியில் நம்ம அதை எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அசம்பிள்